அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. என்னண்ணே பயங்கர களைப்பா இருக்கீங்க, வேலை கடுமையா போயிட்டு இருக்கு. ஆமா, எப்படி இப்ப மாநாடோட நிகழ்வு இதெல்லாம் எப்படின்னு இருக்கு ஒருங்கிணைப்பெல்லாம்? மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி மாநில மாநாடு இது 2வது முறையாக நடத்துறாங்க. 2015 ஒன்று நடத்துறாங்க. அதுக்கு பிறகு இப்போ நடக்கிறதா பெரிய மாநாடு. அதுக்கு முன்னாடி எப்பயுமே நாம் தமிழர் கட்சி வந்து மே 18 மாவீரர் நாள், அதாவது இனப்படுகொலை நாளையும் மாவீரர் நாளையும் தான் பெருசா வந்து கொண்டாடுவாங்க. பெரிய திடல்ல இது போல ஒரு பெரிய அரங்கு பிடிச்சு நாற்காலி எல்லாம் போட்டு இதே போல வந்து லைட்டிங் செட்டப்பு, ஆடியோ செட்டப் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. முதல் முறையா மாநாடு, அதாவது வந்து கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்டதுக்கு பிறகு நடக்குது. அதே போல வந்து தேர்தல் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கிற முதல் மாநாடு. அதாவது வந்து இருக்கைகள் போடப்பட்டிருக்க எல்லாம் வந்து கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் நாற்காலிகளா தெரியுதானே. நீங்க நடுவுல போனீங்கன்னா மேடையே தெரியாது. அந்த அளவுக்கு பெரிய இடம், பிரம்மாண்டமான இடம். குறிப்பா திராவிட மாநாடெல்லாம் மிஞ்சி வர அளவுக்கு இந்த தமிழ் தேசிய மாநாடு இருக்கும், உறுதியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்காலிகளே பற்றாக்குறை இருந்தது. நம்ம சில இடங்கள்ல கிடைக்காம நேற்று கூட கோயம்புத்தூர்ல இருந்து 20 லாரிகள்ல நாற்காலிகள் கொண்டு வந்து போடப்பட்டிருக்குது. அதனால வந்து இது வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்புக்கு நடுவில், அது குறிப்பாக வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் இது திராவிடமா தமிழ் தேசியமா ரெண்டுக்குமான போர், அரசியல் போர்னு அறிவிச்சதுக்கு பிறகாக நடக்கிற ஒரு பெரிய மாநாடு. 2015 பார்த்தீங்கன்னா கட்சி இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி அடையலை, கவனம் பெறல. இன்னொன்று ஊடகங்களால் கவனிக்கப்படலை, ஊடகங்கள் நம்மளை பெருசா பேசல. இன்னொன்று நமக்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்னே தெரியாம நடந்த ஒரு மாநாடு. அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி, அதுவும் போக வந்து எல்லா இடங்கள்லையும் கட்சி பெருசா மெஜா இருக்கிற இந்த நேரத்தில் நடத்துற இந்த மாநாடு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். நாம் தமிழர் கட்சியோட மாநாடுனாவே எல்லாமே ஒரு தனித்துவமா இருக்கும். அங்க வரக்கூடிய கூட்டமா இருக்கட்டும், அங்கு செய்யக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், இல்லை ஒழுங்கா இருக்கட்டும், அங்கு நடக்கக்கூடிய மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும். எந்த ஒரு கட்சி மேடைகளையும் நீங்க அதை பார்க்காத விஷயமா இருக்கும். அங்க ஒரு ஆடல் பாடல் இருக்கும், பெண்களை வைத்து நடமாடுவோம். ஆனா இங்க பார்த்தா சிலம்பம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, பறை இசை நடந்துகிட்டு இருக்கும். இது பார்க்க ஒரு எழுச்சி, அந்த ஒரு கூட்டம் ஆடிக்கொண்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து தான் நாம் தமிழர் கட்சி மாநாடுகள்லாம் இருக்கும். இதை தாண்டி இந்த வருடம் அதே ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெருசா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. நீங்க மேடை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 200 அடியில மேடை, கிட்டத்தட்ட 234 வேட்பாளர்கள் ஒரே இடத்துல உட்கார்றாங்க, மிகப்பெரிய LED ஸ்கிரீனு. அப்போ வந்து உலக தமிழர்கள்லாம் உற்று நோக்கி கொண்டு இருக்காங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நீங்க எப்படி எதிர்பார்த்துருக்கீங்க? மக்கள் எப்படி ஆரவாரமா? புரியுதா என்னன்னா, இப்போ வந்து 2021 இதே போல 234 வேட்பாளராக அறிவிச்சாங்க. 2016 அதே போல அறிவிச்சாங்க. 16 அறிவிக்கும் போது கடலூர்ல அறிவிச்சாங்க. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு பெரிய பிரம்மாண்ட மேடை இல்லை. 21 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா YMCA திடல்ல அறிவிச்சாங்க, சென்னையில். அப்போ வந்து அந்த திடல் சின்ன திடல், உங்களுக்கு தெரியும். சென்னை நகரத்துக்குள்ள இருக்கிற கூட்டம் கட்டுக்கடங்காம இருந்துச்சு. இருந்தாலும் அது நம்ம பார்க்கும்போது இதை விட அது வந்து 10 மடங்கு சின்னது. அப்ப அவ்வளவு பெரிய இடத்துல நம்ம இன்னைக்கு போடுறோம்ன்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று வந்து மேடை ஒழுங்கு வந்து நாம் தமிழர்கிட்ட வந்து மற்ற கட்சிகள் வந்து அது வந்து முன்னுதாரணமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா மேடையில அண்ணனை தவிர 234 வேட்பாளர், அண்ணன் உட்பட வேட்பாளரை தவிர்த்து வேறு யாரும் மேடையில யாரும் ஏற மாட்டாங்க. பொதுவா அது அண்ணன் பேச தொடங்குறாங்கன்னா வேற யாரும் அவங்க மேல ஏற நிசப்தமா இருக்கும். இன்னொன்று வந்து கலை நிகழ்ச்சிகள் இதுன்னு சொல்றப்ப நாளைக்கு வந்து பறை இசை குழு வர்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கொண்ட ஒரு பறை இசை குழு, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பறை இசை குழு வந்து நாளைக்கு வாசிக்க இருக்கிறாங்க. அதே போல வந்து எப்பவும் போல கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. இன்னைக்கு பாக்குறேன் கீழே வந்து ஆடிக்கொண்டும் அந்த ஒரு கலை நிகழ்ச்சி குழு வந்து இப்போ வந்து அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு மகளிர் பாசறை நிறைய எல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா, குறிப்பா வந்து நம்ம வந்து மற்ற கட்சிகள் நடத்துவது போல இல்லாம நம்ம தமிழ் மரபு சார்ந்த, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தொன்மை சார்ந்து, அது சார்ந்த நடனங்கள், அது சார்ந்த விளையாட்டுகள், அது சார்ந்த கலை நிகழ்ச்சிகள் தான் எப்பவுமே அண்ணன் வந்து மேடையில் அனுமதிப்பாங்க. நம்மளே ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் விட மாட்டாங்க. அதனால அதுல வந்து அண்ணன் உறுதியா இருப்பாங்க. அதனால மற்ற நிகழ்வுல நடந்ததை விட இந்த நிகழ்வு மிக பிரம்மாண்ட நிகழ்வா பெரும் எதிர்பார்ப்போடு நடக்குது. அதை வந்து நம்ம இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு அதுக்குள்ளக்க. அதனால வந்து நாளைக்கு பார்க்கும்போது மக்கள் தெரியும். இந்த மேடையில் பதாகை எல்லாம் பாக்குறோன்னா புதிய புதிய முகங்கள்லாம் வந்து தமிழ் சமூகத்தில் எங்கெல்லாம் மறைக்கப்பட்ட முகங்களாக எப்போதுமே நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல அது பிரதானமாக எதிரொலிக்கும். ஆனா இந்த முறை கூடுதலாக பல முகங்கள் வந்து அந்த
திராவிடர்களால் மறைக்கப்பட்ட முகங்கள்லாம் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணன் வந்து பெரியாரை போற்றுவோம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல வந்து யார் யாரெல்லாம் தமிழ் சமூகத்தின் பெரியாரை நான் ஏற்கிறேன்னு சொல்லி ஒரு பட்டியல் வாசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்டியலில் விடுபட்ட ஆட்கள் தான் இப்ப பதாகையா இருக்கு. இல்ல எங்களுக்கே அதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குல்ல. 4ஆம் தமிழ் சங்கம் கண்ட பெருமல்லல் இதெல்லாம் உண்மையிலே தமிழர்கள் பார்க்க வேண்டியது. இது என்னன்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, அண்ணன் வந்து பெரியாரை போற்றுவோம் நிகழ்வுல நிறைய பெரியாரை போட்டிட்டாரு. போட்டுனது போக மிச்சம் இருக்கிறவங்க அதெல்லாம் போட்டுறதா இருந்தா இன்னும் ஒரு 10 கூட்டம் போடணும்டான்னு சொன்னாரு. தமிழர்கள் அவ்வளவு பேர் வந்து இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறாங்க. அரசியல் களத்துல இருந்திருக்கிறாங்க, கலை களத்துல இருந்திருக்காங்க, இலக்கிய சார்ந்து இயங்கியிருக்காங்க, எழுத்து களத்துல இருந்திருக்கிறாங்க, போராட்ட களத்துல இருந்திருக்கிறாங்க. இப்படி இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடியலுக்காக ஏதோ ஒரு வகையில நின்று போராடிய ஒவ்வொருத்தரும் பெரியார் தான் அப்படின்றத அண்ணன் நிறுவனம் நினைக்கிறாரு. அந்த பெரியார்களை நாம் கொண்டாடும் விதமாக, அதுவும் குறிப்பாக வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி மேடையில ஒரு பதாகை வைக்கப்படுதுன்னா அந்த பதாகையை வந்து பின்தொடர்ந்து யார் அவர்னு தேடி படிக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதுல நமக்கே தெரியாத ஏதாவது ஒருத்தருடைய பேரை படிச்சிட்டோம்னா அவர் குறித்து ஆய்வு செய்யணும், இல்ல அவர் குறித்து படிக்கணும், அவர் குறித்து என்னென்ன செய்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு உருவாகணும்ன்றதுக்கான ஒரு ஒரு அதாவது வரலாற்று மீட்புன்றதை தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாநாடு என்பதே ஒரு தனிச்சிறப்பு மிக்க, மற்ற மாநாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அந்த கட்சியினுடைய வருங்கால தலைவர்கள், அந்த கட்சியினுடைய அந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னர்கள், குறிப்பா அந்த பகுதியில் உள்ள அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்களோட படம் தான் இருக்கும். இங்க வந்து அதுக்கான வேலை இல்லை. குறிப்பா வந்து அது அரங்குக்குள்ள வேற யாருக்கும் வேலை இல்லை. பெரும்பாலும் அரங்குக்குள்ள வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நின்ன ஒவ்வொருத்தருடைய படம் தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக தமிழ் மீட்சிக்காகவும் தமிழரனுடைய எழுச்சிக்காகவும் யாரெல்லாம் நின்றாங்களோ அவங்களுடைய படங்கள். இத்தனை நாள் வந்து திராவிடங்கிற பேரை சொல்லி தமிழர்களை ஏமாற்றி மஞ்சள் குளித்த இவர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இந்த மாநாடு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். உறுதியா இருக்கும். இந்த தமிழ் தேசியத்தில் இத்தனை நமக்கான பெரியார்கள் இருக்கிறார்கள், இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழை போற்றி இருக்கிறார்கள், தமிழை வந்து வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழ் தேசியத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சியை தாண்டி எல்லா பொது ஜனங்களும் வந்து பார்க்கணுங்கிறதா இதோட முழு நோக்கமே அதான் நினைக்கிறேன். அதனாலதான் அண்ணா வந்து ஒரு பேர் அழைப்பு கொடுத்தாங்க. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில வந்து அப்படி பொது அழைப்பு கொடுத்தாங்க. பொது அழைப்பு வந்து அண்ணனே கொடுத்தாரு. எப்படி சொன்னாருன்னா, நீ மட்டும் வரக்கூடாது, உன் வீட்டுல உள்ளவனை கூட்டிட்டு வரணும், உன் உறவினரை கூட்டு வரணும், உன் நண்பரை கூட்டு வரணும், அவன் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, என் கட்சி மாநாட்டுக்கு இந்த இனத்தின் விடுதலைக்காக நிக்கிற ஒரு மாநாட்டுக்கு நீ வந்து கலந்துக்கணும்னு எல்லாத்துக்கும் பேரழைப்பு கொடுப்பா, எல்லாத்தையும் வர வைப்பான்னு சொல்லி அண்ணனே அழைச்சாரு. மேடைகள்லயே தொடர்ச்சியா, அதாவது இந்த மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக அண்ணன் பேசின எல்லா மேடைகள்லயுமே அதை குறிப்பிட்டு பேசினாங்க. எல்லாருக்கும் பேரழைப்பு கொடுத்தாரு. அவரே அண்ணனே பொது வெளியில அழைப்பு கொடுத்தாரு. நம்ம கட்சி பிள்ளைங்களுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமாக செயல்பாட்டுல ஈடுபட்டாங்க. குறிப்பா வந்து அண்ணன் பிறந்து வளர்ந்த அரணையூர் இளையாங்குடி ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இருக்கிற மக்களினுடைய, ஒரு கிராமத்து மக்களினுடைய மொத்த பேரையும் போட்டு அதை அழைப்புதல் அடிச்சு ஒரு கல்யாண பத்திரிகைக்கு எப்படி கூடுவோமோ அதே போல கல்யாண அழைப்பு போல மாநாட்டு அழைப்பை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்ன போனா அந்த இளையாங்குடி ஒன்றியத்துல மட்டும் இருந்துமே 40 வாகனங்கள் வரும். அந்த அழைப்பு கொடுத்த பகுதியில இருந்து மட்டுமே நான் வரேன். கட்சியை தாண்டி அப்பாற்பட்டு எல்லா மக்களும் வர்றாங்க. ஆமா வர்றாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல அந்த அண்ணன் அழைப்பு கொடுக்க சொன்னதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் உடல், அதாவது வந்து சோர்வடைஞ்சிருவாங்க வெயில்ல வந்துட்டு போற அளவுக்கு. அப்ப வயதானவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னால வர முடியல மாநாட்டுக்கு, நாங்க எல்லாரும் டிவில பாத்துறோம், சீமான் பேசுறத நாங்க எல்லாம் டிவில பாத்துறோம், எங்களால வர முடியாது, ஆனா ஓட்டு உங்களுக்கு போட்டுறோம்ப்பா, நீ வீட்டுல வந்து பத்திரிகை கொடுத்துட்டு போயிட்ட, இதுக்கு மேல எப்படின்னு அது என்னன்னா ஒரு சின்ன தாக்கத்தை எப்படின்னா உங்களுக்கு என்னதான் செய்யறாங்க, ஒரு கவனம் பெற்று இருக்கு. எல்லாரும் மாநாடுனா ஒரு தலைவரை புகழ்வாங்க, அவர் குடும்பத்தை புகழ்வாங்க, காசை கொடுப்பாங்க, அண்டா கொடுப்பாங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஆட்களை திரட்டுவதற்கு ஒரு ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு நீ 500 பேரை கூட்டு வந்துருன்னு சொன்னா 500 பேருக்கு தலைக்கு 1000 ரூபாய் விதமா 5 லட்ச ரூபாய் அவர் செலவு பண்ணாதான் அவர் 500 பேரை கூட்டு வர முடியும். அப்ப கூட்டு வர்றதா இருந்தா அவர் என்ன செய்வாரு, காசு கொடுப்பாரு, சன்மானம் கொடுப்பாரு, பரிசு பொருள் கொடுப்பாரு, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு, அவங்க வந்துட்டு போறதுக்கான வாகன வசதி செஞ்சு கொடுப்பாரு. அப்ப அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களை அழைச்சிட்டு வர்றதுதான். இல்லண்ணே, சேர்ல ஏதாவது கிடக்கான்னு பாக்குறேன், பையெல்லாம் காணமேனே, நாளைக்கு ஏதாவது
அப்படி இல்ல, நம்ம கொடுக்க மாட்டோம், அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாநாட்டு திடல் கொடுக்கும்போது அந்த மாநாட்டு திடலினுடைய உரிமையாளரே என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க அடுப்பு வச்சு சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, கொடுக்கும்போது அவருடைய நிபந்தனையை அடுப்பு வச்சு சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி சரி சரி. இன்னொன்னு என்னன்னா, நம்ம இவ்வளவு இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற இடத்துல நம்மளால உறுதியா வந்து சாப்பாடு தயார் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாதுன்றத விட அங்கங்க ஒரு விநியோகம் செய்ய முடியாது. அப்ப என்னன்னா, அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணா என்ன சொல்லி அறிவிச்சிருக்காங்கன்னா, அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருந்து வர்றவங்க அவங்களே எத்தனை பேர் வர்றீங்கன்னு கணக்கெடுத்து நீங்களே உங்களுக்கான உணவு தயாரிப்புகளை செஞ்சுக்கோங்க. அருகாமையில் இருக்கிறவங்க இரவு மட்டும் தயார் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து வருவாங்க மதியமும் இரவும் உணவு தயாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான ஆட்கள் எல்லோருமே அவங்களே உணவு தயார் செஞ்சுட்டு தான் வர்றாங்க இந்த மாநாட்டுக்கு வர்றவங்க. அதனால இதுல எப்படின்னா, உங்களுக்கு 4-5 வகையான ஆட்கள் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா வந்து ஆர்கனைஸ்டு பீப்புள், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட மக்கள். குறிப்பா வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குன்னா, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருந்து நாங்க இத்தனை வாகனத்துல இத்தனை பேர் வர்றோம்னு, இது ஆர்கனைஸ்டு, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்டது. அதுல வந்து இப்போ ஒரு 300 பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 10-20 பேர் விடுபடலாம், இல்ல கூடலாம், அவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது ஆர்கனைஸ் செய்யாத ஆட்கள் இருப்பாங்க. அவங்க யாருன்னா தன்னெழுச்சியாக வரக்கூடியவங்க. அவங்க எப்படி வருவாங்கன்னா, இருசக்கர வாகனத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களே வாகனம் எடுத்துட்டு மகிழுந்து எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து அரசு பேருந்துலயே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து தொடர் வண்டியில இறங்கி நம்ம அந்த நேரத்துல போய்க்கலாம்னு நினைச்சிட்டு வர்றதுக்கான, இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு. அவங்க யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்க, நம்ம ஆதரவாளராக இருப்பாங்க, நம்மளுக்கே தெரியாம இருக்கும். இல்ல நம்ம கட்சிக்கார தம்பியே வெளியூர்ல வேலை பார்ப்பான், அவனுக்கு லீவு கிடைச்சிருக்காது, அன்னைக்குதான் லீவு போட்டு வருவான். அப்ப கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கறவனா இருக்கட்டும், சென்னையில வேலை பார்க்கறவனா இருக்கட்டும், பெங்களூர்ல வேலை பார்க்கறவனா இருக்கட்டும், வேற ஏதாவது வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும். ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல்னு, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு சோழிங்கநல்லூர்ல நம்ம அறிமுக கூட்டம் போட்டோம் வேட்பாளர். அப்ப முடிச்ச உடனே அதுல வந்திருந்தவங்கள திமுக அதிமுகவினர் அதிகப்படியா நின்று உள்ள வந்துட்டு, இப்படி ஒரு மாநாடா, அவர் வந்து கட்சியில நினைச்சிட்டாரு. மனைவி வந்து அதிமுக பொறுப்பாளர். புரியுது. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, என்னங்க தொழுகிறதுக்காக நிறுத்துறீங்க, அமைதியா நிப்பாட்டிட்டு நீங்க தொழுகிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இவ்வளவு தூரம் பாராட்டி இத்தனை பேர் வந்து போன 24 பாராளுமன்ற தேர்தலே வந்து இணைஞ்சாங்க. அப்ப இந்த தடவை சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன். அது போல இந்த முறை என்னன்னா, நோன்பு காலமா இருக்குது. நோன்பு வைக்கிறவங்களுக்குமே தனியா ஒரு இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அவங்க கைகால் மூஞ்சி கழுவுறதுக்கான தண்ணி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நோன்பு திறக்கிறதுக்கு 6:15 நோன்பு திறக்கிறதுக்கான அவங்களுக்கு தேவையான அந்த நோன்பு கஞ்சி, அதே போல அந்த உணவு, அதே போல தண்ணீர், அந்த வசதி ஒரு பக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இவங்க வந்து திட்டமிட்டிருக்குது, இது வரைக்கும் ஒரு 2000 பேர் அதுல நோன்பு திறக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுவே ஒரு மாநாடு போல இருக்கும். அது போல அதற்கான இப்போ வரைக்கும் அவங்க சொல்லப்பட்டது ஒரு 2000 பேருக்கான நோன்பு திறப்புக்கான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒருவேளை அது கூடலாம் குறையலாம், ஆனா அதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறாங்க. அது ஒரு புறம் நடக்குது. அதே போல வந்து பெண்களுக்கு தனியா வந்து நம்ம கழிப்பிட வசதி, தனியா மொபைல் டாய்லெட் 50 இடத்துல வைக்கிறாங்க. அந்த 50 இடத்துல வைக்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் வலதுபுறம் இடதுபுறம்னு எல்லா பகுதியிலையும் வைக்கப்படுது. அதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. சுற்றுச்சூழல் பாசறையில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி வசதி உங்களுக்கு தெரியும், நம்ம போன முறையா நெகிழி பயன்படுத்தக்கூடாதுன்னு சுற்றுச்சூழல் பாசறை அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுல வந்து போன நம்ம மாவீரர் நாளுக்கும் அதே போல செஞ்சாங்க. மே 18க்கு செஞ்சு அதை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சதுனால இந்த மாநாட்டுக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து தயார் நிலையில இருக்கும் எடுத்து தொடங்கும் போது. அடுத்து தேவை என்றால் தண்ணி போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கான, திருப்பி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் லிட்டர் தண்ணீர் அதை எப்படி விநியோகம் செய்ய போறாங்கன்னா, அவங்க வந்து எந்த பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவுமே உள்ள பயன்படுத்த முடியாது. அது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பாக்ஸ் போட்டிருக்காங்கல்ல, புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ஒரு மாவட்டமா அந்த மாவட்டத்திற்கான பகுதிகளில் 4 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. யாருன்னா சுற்றுச்சூழல் பாசறையில இருந்து அந்த 4 வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 பாட்டில்ல, அதாவது வந்து சில்வர் பாட்டில்ல தண்ணியை அடைச்சு தயாரா வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. காலியாக நீங்க கை காமிச்சீங்கன்னா போதும், அதை திரும்பவும் ஃபில்லப் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் அதை நிரப்பி திருப்பி கொடுப்பாங்க. அதே போல வந்து மருத்துவ பாசறையில இருந்து மருத்துவர்கள் வர்றாங்க. அதே போல வந்து குருதிக்கொடை பாசறையில இருந்து ஒரு வாலண்டியர்ஸ் இருப்பாரு. அவர் வந்து ஒரு வேளை திடீர்னு உள்ள இருக்கிறவங்க, அரங்கத்துக்குள்ள இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு மயக்கம் வருது, இல்ல ஒரு மாதிரி இதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் பலவீனமா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மாதிரியான ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சா கூட உடனடியா அங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு சொன்னா ஒரு 5 ஸ்ட்ரெச்சர்ஸ் வைக்கிறோம் அவசரத்துக்காக. ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆம்புலன்ஸ் வருது. 12 ஆம்புலன்ஸ் நேற்று வரைக்கும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு 3 ஆம்புலன்ஸ் கூட்டி ஒரு 15 ஆம்புலன்ஸ் வருது. மருத்துவர்கள்
மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வராங்க. அந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து இந்த பக்கம் ஒரு 5 ஸ்ட்ரெச்சர் இருக்கும், அந்த பக்கம் ஒரு 5 ஸ்ட்ரெச்சர் இருக்கும். அவசரம்னா உடனே தூக்கிட்டு போறதுக்கான வழிவகைகள் செஞ்சிருக்காங்க. அதே போல ஆம்புலன்ஸ் தனியா வேகமா வந்துட்டு போறதுக்கான ஒரு வழித்தடமும் கூட இங்க வச்சிருக்கிறோம். நம்ம மாநாட்டு திட்டலுக்குள்ளேயே ரொம்ப அவசரம்னா கொண்டு வர்றதுக்கான வழித்திட்டத்தை ஒன்று வச்சிருக்கிறோம். அதே போல வந்து மருத்துவர்கள் குழு அமைக்கிறதுக்கான தனியா வந்து ஒரு அரங்கு ஏற்பாடு செஞ்சிருக்குது. அதே போல வந்து குருதிக்கொடை பாசறையில இருந்து வெயிலை தணிக்கிறதுக்காக வந்து நன்னாரி சர்பத்து கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, பானக்கரம் கொடுக்குறாங்க. அது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு திட்டமிட்டு நடந்திருக்கு. அதே போல இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் சிசிடிவி கண்காணிப்பு கருவி பொருத்தப்படப்படுது. அது என்னன்னா, அண்ணன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க கூட்டத்துல, நான் வந்து பிக் பாஸ் எவன் எவ்வளவு பேரோட வந்திருக்கீங்க, நாங்க உட்காந்துட்டே பாப்பேன்டான்னு சொல்லி. ஆமா, இன்னைக்கு பாக்கலன்னாலும் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்பாரு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, யார் யார் வந்திருக்கிறான்னு முகத்தை ஒவ்வொருத்தரையா பாப்பாரு. அந்த சிசிடிவி கேமராக்கள் வந்து எல்லா பகுதியிலுமே 4 முனைக்குமே பொருத்தப்பட போகுது. பொருத்தப்படுற கேமரா வந்து எல்லாரையுமே தொகுதி உறவுகளுக்காக இது தயவுசெய்து இதை உற்று நோக்கிங்க. நாளைக்கு வர போறவங்க you are be watching. ஆமா, எல்லாரையும் வந்து கண்காணிப்பாரு. அது போக வந்து எல்லாரும் வாகனத்தை எடுத்துட்டு வந்துருங்க, சிசிடிவி கேமரா. அதனால வந்து எல்லாருக்கும் கண்காணிப்பு வந்து இருக்கும். இன்னைக்கு பார்க்கலனாலும் மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு அண்ணா வந்து அந்த சிசிடிவி காட்சிகளை பார்வையிடுவதற்காக காத்திருக்கிறாங்க ஒண்ணு. அதே போல சின்னதா யாராவது இப்ப, ஏன்னா நம்ம பொது அழைப்பு கொடுத்துருக்கிறதுனால ஒரு சில ஆட்கள் யாராவது ஒருத்தர் பொதுமக்களே ஒருத்தர் தெரியாம ஒருத்தரோ இல்ல தெரிஞ்சே ஒருத்தரோ இங்க ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும், ஏதாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும், ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சு வந்தாருன்னா 4 பாதுகாப்பு படை பாசறையை சார்ந்தவங்க ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அமைதியா போய் அவரை கூட்டிட்டு வெளியில போயிருவாங்க. யாரும் அப்படி ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நினைச்சுன்னா மொத்த கூட்டம் எந்திரிக்காம அவங்க இருக்கையில இருங்க, கூப்பிட்டு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்க, அவங்க மத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிடுவாங்க. நீங்க கை சைகையிலேயே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க, அவங்க கனெக்டிங்லேயே இருப்பாங்க. சிறப்பு, அதுக்கான திட்டமும் இருக்குது. சிறப்பு, அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. சரிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. நாளைக்கு உங்களை போல எல்லோரும் போல நாங்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்க நாளை மாலை 4 மணிக்கு. ஆமா, எல்லாரும் பேராவலோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காக துணை நிற்க வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிண்ணே.